குருவே சரணம். அனைத்து நலன்களும் தந்திடும் ஐப்பசி அன்னாபிஷேகம். பொதுவாக அன்னாபிஷேகம் எனப்படும் ஐப்பசி பௌர்ணமி அன்று சிவாலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷ நிகழ்வு அனைவரும் அறிந்த ஒன்று. மேலாக அன்னாபிஷேகம் என்று சொன்ன உடனேயே அனைவருக்கும் நினைவில் வருவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையாருக்கு மிகப்பெரிய அளவில் செய்யப்படும் அன்னாபிஷேக நிகழ்வுதான். ஸ்ரீ காஞ்சி மகானின் அருளாசியுடன் ஸ்ரீ சங்கர மடத்தவர்களின் பங்களிப்பினால் கடந்த 40 வருடங்களாக தொடர்ந்து நடத்தப்படுகின்ற இப்பெரும் வைபவம் பரவலாக அனைவரும் அறிந்த செய்திதான். ஆனால் இதன் பின்னணியில் உள்ள வரலாறு பலரும் அறியாதது. வாருங்கள் பார்க்கலாம். இக்கோயிலின் பெருவுடையார் தரையிலிருந்து 13 அடி 3 அங்குலம் உயரமும் 63 அடி சுற்றளவும் கொண்டவர். இவ்வளவு பெரிய உடையவருக்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்வதற்கு மிகப்பெரிய பொருட்செலவும் ஏராளமானோரின் உழைப்பும் பிரயத்தனமும் தேவை. எப்படி சாத்தியப்படுகின்றது இது? இந்நிகழ்விற்கான ஆயத்தமாக வருடந்தோறும் ஏராளமான ஸ்ரீமடத்தின் பக்தர்களும் தன்னார்வலர்களும் பாடசாலை வித்தியார்த்திகளும் தம்மை இப்பணியில் ஆர்வமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றார்கள். திருமுறை மற்றும் வேதபாராயணம் தவிர உடையவரையும் கர்ப்பகிருகத்தினையும் சுத்தம் செய்வதில் இச்சிறார்களின் பங்கு மகத்தானது. காஞ்சி மகான் துவக்கி வைத்த இந்த மகத்தான அரும்பணியை 40 வருடங்களாக தடையறாது மிகச் சிறப்பாக நடத்தி வருவதற்கு அவருடைய அனுக்கிரகமே காரணம் என்பதை தற்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்து அன்னாபிஷேக விழாவானது தமிழ்நாட்டின் மிக பிரம்மாண்டமான விழாவாக மாறி இருக்கின்றது. காலையில் 4 மணி முதல் அன்னம் தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டுவிடும். 6 கொதிக்கலன்களில் 3500 கிலோ அரிசி சாதமாக சமைக்கப்படுகின்றது. இப்பணியில் ஈடுபடுபவர்கள் காலையிலிருந்தே ஆகாரம் உட்கொள்வதில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் சற்றேறக்குறைய 30,000 பேர்கள் தரிசிக்கின்றார்கள். தவிர மடத்தின் அன்னக்கூடத்தில் 6,000 பேர்களுக்கு முழு உணவு அளிக்கப்படுகின்றது. மாலை மகா தீபாராதனை முடிந்தவுடன் 1000 பேர்களுக்கு மேலாக இந்த அன்னம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. அன்னாபிஷேகத்திற்கு முந்தைய தினம் ஏராளமான செலவில் நிகழ்த்தப்படும் மகா அபிஷேகமும் மிகச் சிறப்பானது. தொடக்கத்தில் 100 மூட்டைகள் அரிசியை சமைத்தாலும் பற்றாக்குறையே ஏற்பட்டது. வானத்தின் உயரமே 6 அடிக்கும் மேல் என்பதால் அன்னம் சரிந்து சரிந்து லிங்கபாகத்தினை மூடுவதே பிரயத்தனமாக இருந்திருக்கின்றது. சில வருடங்களுக்கு பிறகு இதற்கென்றே பிரத்யேகமான துருப்பிடிக்காத மேஷ் வளையம் ஒன்றினை தயாரித்து வானத்தினை சுற்றி கவசம் போல பொருத்தி அதனிடையில் அன்னத்தினை நிரப்பியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் எவ்வளவோ புராதனமான கோயில்கள் ஆயிரக்கணக்கில் இருக்க அன்னாபிஷேகம் செய்வதற்கு கங்கை கொண்ட சோழபுரத்தினை காஞ்சி சரணர் தெரிவு செய்தது ஏன் என்ற கேள்வி மனதில் எழுகின்றது அல்லவா? விஜயநகர ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு படிப்படியாக சுல்தான்களின் கை ஓங்கியிருந்த காலகட்டம் அது. ஏராளமான தென்னிந்திய ஆலயங்கள் சூறையாடப்பட்டன. அதிலிருந்து காஞ்சிபுரமும் தப்பவில்லை. இவர்களிடமிருந்து தப்புவிப்பதற்காக ஏராளமான விக்கிரகங்கள் தென் தமிழகத்திற்கு பாதுகாப்பு கருதி கொண்டு செல்லப்பட்டன. 1800க்கு பிறகு காஞ்சி மடத்தின் 61 மற்றும் 62வது பீடாதிபதிகள் தங்களது மடத்து நிர்வாகத்தினை தெற்கே மாற்றிக்கொண்டார்கள். பல இடங்களுக்கு யாத்திரை செய்த நிலையில் இறுதியாக உடையார்பாளையம் ஜமீன்தார் மடத்தாருக்கு பாதுகாப்பு அளித்திட முன்வந்தார். காஞ்சி மடத்தினர் தங்களது பரிவாரங்களுடன் வெகு நாட்கள் உடையார்பாளையத்தில் தங்கியிருந்தனர். ஜமீன் கட்டுப்பாட்டில் இருந்த ஏராளமான ஆலயங்களில் கங்கை கொண்ட சோழீஸ்வரமும் ஒன்று. இக்கோயிலில் இருந்து பெறப்பட்ட வருமானத்தை மடத்தாருக்காக செலவழித்தார் ஜமீன்தார். காலங்கள் உருண்டோடின. பல அரசியல் நிர்வாக மாற்றங்களுக்கு பிறகு நிலைமை சீரானது. காஞ்சிபுரத்தில் 68வது பீடாதிபதியாக பட்டமேறினார் நம் மகா பெரியவர். ஒரு சமயம் சென்ற காலத்தில் காஞ்சி மடத்திற்காக உடையார்பாளையம் ஜமீன்தாரால் செலவழிக்கப்பட்ட தங்க வராகன்கள் கணக்குப்பதிவு அடங்கிய செப்பு தகடுகளை கண்டுபிடித்த மகான் அதை வாசித்து பார்த்தார். சோழபுரத்து பிருகதீஸ்வரர் ஆலயத்திலிருந்து பெறப்பட்ட வருமானத்தில் இருந்தும் ஸ்ரீமடத்துக்காராக திரவிய செலவு செய்யப்பட்டிருக்கின்ற விபரத்தினை அறிந்தார் சுவாமிகள். உடனே அன்றைய தேதி வரை செலவு கணக்கிற்கான வட்டியுடன் ஆகும் தொகையை திருப்பி செலுத்திடுவதற்காக கணக்கிடும்படி உத்தரவிட்டார்கள். கணக்கிட்டு வந்த தொகையோ பல்லாயிரம் கோடி என்பதால்
தீர்வு சொல்ல இயலாமல் அங்கிருந்தோர் திகைத்தனர். ஸ்ரீமடமாக இருந்தாலும் சிவன் சொத்தை அனுபவிக்க உரிமை இல்லை என்பதால் இதற்கு பிராயச்சித்தம் செய்வதே முறை என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் மகா பெரியவர்.